உங்களோட போன்ஸ் வீக் ஆகுது, இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை கை கால் அடிக்கடி மரத்து போகுது, ஹெச்பி கம்மியாக இருக்குது, இல்லை சின்ன வயசுலேயே எனக்கு நரமுடி அதிகமாக வருது, அடிக்கடி சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பிரச்சனைலாம் வருது அப்படின்னா உங்களுக்கு காப்பர் டிஃபிஷியன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை செக் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. அதை செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் உணவுகள் மூலயமா சரி பண்ண முடியும். அதாவது ஒரு நாளைக்கு தேவையான அளவு முந்திரி நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதிகமாக சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. தேவையான அளவு முந்திரி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வரலாம். நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாக இருக்கீங்கன்னா மட்டன் லிவர், சிக்கன் லிவர் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வெஜ் பெரியர்களாக இருக்கீங்கன்னா கீரைகள்ங்க, கீரை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கீரை சாப்பிடுவாங்க. அதில் செம்பு சத்து அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயந்தான், செம்பு பாத்திரத்தில் நைட் ஃபுல்லாக தண்ணியை ஊற வச்சு காலையில் குடிச்சிட்டு வருவாங்க. அதுவுமே நல்லது. பட் சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. நீங்கள் ஊற வைக்கிற தண்ணி, அந்த பாத்திரம் வாயகன்ற ஒரு செம்பு பாத்திரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஓவர் நைட் நீங்கள் தண்ணியை வச்சு அடுத்த நாள் நீங்கள் மார்னிங் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு குடிச்சிட்டு வரலாம். இன்னொன்று, நீங்கள் சில பேர் காப்பர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டில் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பாட்டிலை நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாயகன்ற ஒரு பெரிய பாத்திரமாக இருக்குன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் பாட்டில்னால் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். சரியாக க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதில் அந்த செம்பு தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம தண்ணி ஊற்ற என்ன ஆகும்னா, அதை சரியாக க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அதில் ஒரு பச்சை கலரில் ஒரு பாசி படியும். ஸோ அது டாக்ஸிக். அது நம்மளுக்கு ஆர்கன் ஃபெயிலியரை உண்டாக்கலாம், இல்லை வயிற்று வலி, வாமிட்டிங், இன்னும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். ஸோ அதனால் வாயகன்ற பாத்திரத்தில் ஊற வச்சு காலையில் மட்டும் குடிங்க போதும். நீங்கள் டே ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ காலையில் மட்டும் குடித்தாலே போதும். நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண மெத்தட் தான். உப்பு, புளி, எலுமிச்சப்பழம், இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை வச்சு காலையில் குடிச்சிட்டு வாங்க. அதுவே போதுமானது. சில பேருக்கு இது அலர்ஜி ஆகலாம். இந்த காப்பர் தண்ணி குடிக்கிறது அலர்ஜி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க இந்த தண்ணியை குடிக்காதீங்க. சப்போஸ் குடித்து உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுங்க.